குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். எனது முந்தைய வீடியோவில் தூத்துக்குடி, மணப்பாடு, களக்காடு, முண்டந்துறை, குற்றாலம் அந்த ட்ரிப்பெல்லாம் நான் வீடியோ பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நான் மணிமுத்தாறு டேம் போகிறேன். இது சென்ற இரவு கல்லிடைக்குறிச்சியில் தங்கிட்டு அங்கேருந்து நான் 2 வீலரில் போகிறேன். போகிற வழியில் தாமரை குளங்கள் வரிசையாக நிறைய இருக்குது. தாமரை பூவெல்லாம் காண்பது அரிது இந்த பக்கம் வட தமிழகத்தில். தென் தமிழகத்தில் பார்த்திங்கனாக்கா கன்னியாகுமரி, திருநெல்வேலியிலாம் தாமரை குளங்கள் அதிகமாக இருக்கும். அதை நேச்சுரலாக இங்கே பார்க்கலாம். போகிற வழியெல்லாம் பசுமையான வயல்வெளிகள் நிறைந்து இருக்குது. மணிமுத்தாறு டேம் போகிற வழியில் தான் மாஞ்சோலை போகிற ரூட் இருக்குது. மாஞ்சோலை போகிறதுக்கு முன்னாடி மணிமுத்தாறு டேம் இருக்குது. இதுதான் மாஞ்சோலை ரோடு. நீங்கள் பார்க்குறது மணிமுத்தாறு டேம் பேக் சைடு. தண்ணி கம்மியாக இருக்குது. நான் போன வேலையில் போன மாதம் ஜூலையில் தான் போயிட்டு வந்தேன். இந்த செக் போஸ்ட்டில் என்னோடய 2 வீலரை உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா இதுதான் மாஞ்சோலை போகிற ரோடுங்க. அந்த மாஞ்சோலையில் குடியிருக்கிற மண்ணின் மைந்தர்கள் மட்டும்தான் 2 வீலரில் போகலாம், அவங்க சொந்த வாகனத்தில். டூரிஸ்ட்லாம் அலௌடு கிடையாது. ஆனால் கார், டூரிஸ்ட் வேன் அதெல்லாம் பர்மிஷன் உண்டு. காரணம் இது யானைக்காடு, விலங்குகள் நடமாட்டம் அதிகம் இருக்கும் போல் இருக்குது. உள்ளூர்காரங்களை மட்டும்தான் 2 வீலரில் அலோவ் பண்ணுறாங்க. அப்புறம் நான் என்னடான்னு யோசித்து பார்த்துட்டு ஒரு டூரிஸ்ட் வேனில் இடம் காலியாக இருந்துச்சு. அவங்கக்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி டேம் வரைக்கும் வரேன்னு கேட்டேன். அவங்க அலோவ் பண்ணாங்க. இல்லைன்னா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது. அது வரைக்கும் அவங்க தேங்க்ஸு அவங்களுக்கு. இந்த பாலத்துக்கு இந்த பாலம் வழியாக தான் மாஞ்சோலை போய் ஆகணும். இதுக்கு மேலே நமக்கு அலௌடு இல்லை டூரிஸ்ட்டுங்களுக்கு. இதோடு திருப்பி விட்டுருவாங்க நம்மளை. இந்த வாட்டர் ஃபால்ஸில் நாம் குளிக்கலாம், அதுக்கு அனுமதி உண்டு. சுற்றிலும் காடு தாங்க. அந்த காட்டுக்குள்ளே மலை மேலேருந்து தண்ணி கூடால கீழே விடுது. இந்த இடம் பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. இந்த குளம் மட்டும் பார்த்திங்கன்னா 80 அடி ஆழம், தண்ணி நிறைய இருக்கும். ஆனால் பியூர் வாட்டருங்க. தண்ணி ஓடுற சத்தம் சலன்னு கேட்குறதுக்கு இனிமையாக இருக்கும். நான் போன நேரம் வீக்லி டேஸ் தான், அதனால் கூட்டம் ரொம்ப இல்லை. ஃப்ரீயாக ரசித்து பார்த்துட்டு குளிச்சுட்டு வர்றதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருந்துச்சு.
இந்த தண்ணி தான் மணிமுத்தாறு டேமுக்கு போய் கலக்குதுங்க. இந்த குளம் ரொம்ப ரொம்ப ஆழம். ஜாக்கிரதையாக சூப்பராக தான் இருக்கணும். காட்டுக்குள்ளே இப்படி ஒரு அருவி பாருங்க. பார்க்குறதுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்ல இடம். நான் போன மாதம் போயிருந்தேன். இப்படியே இவ்வளோ தண்ணி. இப்போ இன்னும் நல்லா தண்ணி வரும்னு நினைக்கிறேன். ஆகஸ்ட்டில் தலையை காட்டினீங்கன்னா சட்டன்னு தலையில் 10 பேர் சேர்ந்து அடிக்கிற மாதிரி இருக்கும். அருவியில் தலையை காட்டினீங்கன்னா மூச்சு முட்டும். உடனுக்குடன் வெளியே வந்துடணும், இல்லைனாக்கா கொஞ்சம் கஷ்டம். வந்துட்டு மறுபடியும் போய் தலையை காட்டிட்டு குளிச்சுட்டு வரணும். அது ஒரு ஜாலி. ஆனால் இந்த அருவி ரொம்ப உயரமாலாம் இல்லை. 2 ஆள் 3 ஆள் உயரம்தான். 10-12 அடி தான் உயரமாக இருக்கும் போல இருக்கு. டேமில் ரொம்ப தண்ணி கம்மியாக இருக்குது. டேம் ரொம்பல. இந்த டேம் அப்படியே சுற்றி போனோம்னாக்கா தான் பாபநாசம் குற்றாலம். இதுதான் பாபநாசம் ஆறு. இது பக்கத்துலேயே ஆற்றங்கரையோரமாகவே சிவன் கோயில் இருக்குது. ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். வர்றவங்கெல்லாம் இந்த ஆற்றில் கண்டிப்பாக மூழ்கி எழுந்திருப்பாங்க. அவங்களோட வினைகளெல்லாம் நீங்கள்னு ஒரு நம்பிக்கை. தண்ணி நிறைய ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர்லாம் நல்ல தண்ணி. எங்கே தமிழகம் எங்கும் தண்ணி இருக்கும், எல்லா இடங்கள்லாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய செலவு பண்ணிவிட்டு ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் ரிஸ்க் எடுத்துகிட்டு போகிறோம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.